நீங்கள் வெறும் நம்பர் தானே பார்க்குறவரு. அதனால நீங்கள் ஃபார்மல் நியூமராலஜின்னு தனியாக வச்சுருக்கிறீங்க. ராசி நட்சத்திரம் வேலை தான் செய்யும், செய்யாமல் எதுவும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா, நம்பர் வீக்காக இருந்துச்சுனாக்கா அந்த வீட்டில் அடாப்ட் ஆகாது. அது ப்ராப்ளம்னு பார்த்தா அதில் டெய்லி வருவார் போவார், டெய்லி பேசுவார் வைப்பார். அவங்க தான் செலவு பண்ணுவாங்க, அவங்க தான் படிப்பாங்க. ஆனால் அவங்க அந்த 24ஆம் தேதி பிறக்கும்போது குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கும், எஜுகேஷன் நல்லா, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நல்ல ஏர்னிங் இருக்கும், எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்காது. ஒரே ப்ராப்ளம், இந்த காலகட்டத்துக்கு திருமணம்ங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் பேஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். எதை எதை யார் யார் பண்ணணும், எந்தெந்த எண்ணெய் எந்தெந்த ராசி 7 அப்படின்னு போகும்போது 7 கிரியேட் பண்ணுறது அதுதான், அதே 7 அதை காம்பன்சேட் பண்ணுறதும் அதே தான். அதனால் டபுள் 7 வந்துடும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைந்திருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில நியூமராலஜி குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா சுகமா இருக்கிறோம்மா. சார், இன்றைய நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இது. ஒரு வீட்டுல ஒரே ராசியில 2 பேர் இருப்பாங்க, இல்ல ஒரே நட்சத்திரத்துல 2 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது அந்த குடும்பத்துக்கு நல்ல விஷயம் தானா, இல்ல இந்த மாதிரி ஒரே ராசி நட்சத்திரம் இருக்கிறதுனால வீட்டுல வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார்? ஒரு வீட்டில் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருக்கக்கூடாது என்று ஜாதகத்தில் சொல்லப்படுகிறது. இருந்தால் பல சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். அதிலே வந்துட்டு என்ன யாருக்கும் புரிபடாத தெரியப்படாத சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் கும்பம் சதயம் ஒரு ஒரு வீட்டில் அம்மாவுக்கு இருக்குது, தாய்மாருக்கு இருக்குது, அந்த தாய்க்கு இருக்குது, அப்புறம் மக பிறந்திருக்கு, மகளுக்கு இருக்குது, மகளுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு, அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அடுத்து இவங்க 2 பேரில் எதுக்குன்னா ப்ராப்ளம் இருக்குமான்னு பார்த்தாக்கா, அவங்களுக்குள்ள ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இந்த கும்பம் சதயம் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்படி இருந்துச்சுன்னா, அம்மா பொண்ணு இருந்துச்சுன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும்போதே அந்த கும்பம் சதையும் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாவே அந்த அம்மா லைஃப் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிருக்கும், செப்பரேஷன் ஆயிரும். இல்லைங்க அப்படிலாம் ஆகலைங்க, அம்மாக்கெல்லாம் அப்படிலாம் ஆகலைங்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே மக பிறந்தது இல்லையா, அதுக்கு திருமணம் ஆகும்போது அது லைஃப் அது மாதிரி செப்பரேஷன் ஆயிரும். இல்லைங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா அடுத்து இங்கே வந்துடும். மகளுக்கு வந்துட்டு கும்ப சதைனாக்கா அவருக்கு திருமணம் பண்ணுறாங்க பாருங்கள் ஜென்ஸுக்கு, அப்போ அங்கே வருமானாக்கா அங்கே வர்றதுக்கு அப்பயும் வாய்ப்பு இருக்கு. இது குறிப்பிட்டு கும்பம் ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தானா, இல்லை ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த வீடுகள்ல இந்த பிரச்சனை இருக்குமா? எல்லார் வீட்லையும் இருக்கும். யார் வீட்டில் கும்பம் சதயம் ஒரு வீட்டில் 2 பேர் இருந்ததுனாக்கா, எங்கே இருக்குதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்ததில் போய் சுவிட்ச் ஓவர் ஆயிரும், அடுத்த ஜென்ரேஷனில் போயிடும். இது நான் வந்துட்டு கும்பசதயம் வந்து பெண்களுக்குன்னு ஒன்று இருக்குது, இதே கும்பசதயம் ஆண்களுக்கு இருக்கு இல்லையா. ஒரு வீட்டில் தகப்பனுக்கு வந்துட்டு அவர் கும்பசதயம், அவர் மகனுக்கு கும்பசதயம்னாக்கா அவங்க எத்தனை ஜென்ரேஷன் மேரேஜ் ஆனிச்சுனாலும் அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஸ்ட்ரெயிட்டாக ஜென்ஸ் டு ஜென்ஸ் ஒன்றும் ஆகாது, லேடிஸுக்கு தான் அது சஃபர் ஆகுது. ஓகே, ஆமாம். இதில் அதுதான் அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் மேட்சிங்னு ஒன்று பார்க்கும்போது இந்த ராசி நட்சத்திரம் அப்போ எல்லோரும் கேட்பாங்க, நீங்கள் வெறும் நம்பர் தானே பார்க்குறவரு, அதனால நீங்கள் ஃபார்மல் நியூமராலஜின்னு தனியாக வச்சுருக்கிறீங்க. ராசி நட்சத்திரம் வேலை தான் செய்யும், செய்யாமல் எதுவும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா, நம்பர் வீக்காக இருந்துச்சுனாக்கா ராசி நட்சத்திரம் தான் வேலை செய்யும். நம்பர் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா ராசி நட்சத்திரம் வீக்காக இருந்ததுன்னா நம்பர் வேலை செய்யும். இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் எல்லாத்துக்கும் புரியணும். சரி, இது ஒன்று தான் இருக்கான்னு இன்னும் 2 கூட நான் சொல்கிறேன், வெறும் ஒன்றோட இல்லை. இப்போது அடுத்து கடகம் ஆயிலியன் இருக்குது, இது ஜென்ஸை குறிக்கும். கடகம் ஆயிலியம் அப்படி இருந்துச்சுனாக்கா, அவர் ஒரு ஒரு வீட்டில் தகப்பனார் கடகம் ஆயிலியனாக்கா அவர் லைஃபு இது மாதிரி செப்பரேஷனை போயிடும். செப்பரேஷனை போகிறது இல்லாமல் அவர்கிட்ட வளர்கிற குழந்தை அடாப்ஷனில் போயிடும். அதெல்லாம் நடக்கலை. அடுத்து பையனுக்கு இருக்குது, பையன் கடகம் ஆயிலியனாக்கா அந்த வீட்டில் பிறக்குது ஒரு குழந்தைனாக்கா அந்த குழந்தை வந்துட்டு மாற்றான் தாய் இல்லை மாற்றான் தகப்பன் வீட்டில் தான் வளரும். அப்படின்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் 2வது கல்யாணம் யார் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான் அந்த குழந்தை வளரும். ஆனால் அடாப்ட் பண்ணிப்பாங்க, அதில் ப்ராப்ளமும் இருக்காது, அடாப்ஷன். ஆனால் அந்த குழந்தைய அது மாதிரி இருக்குது. இந்த குழந்தை இல்லைன்னா இவங்க 2 பேர் நல்லா இருக்கிறாங்க, இவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, அது கடகம் ஆயிலியன்னாக்கா கண்டிப்பாக அவங்கள பண்ணி விட்டுரும், செப்பரேட் பண்ணி விட்டுரும்.
தகப்பன் வந்துட்டு தனுசு மூலம்னாக்கா, பையனுக்கு தனுசு மூலம்னா 2 பேரும் ஒரே வீட்ல இருக்க மாட்டாங்க. பையன் வெளியேறிரும் வீட்ட விட்டு. அவருக்கு கல்யாணம் நிச்சயம் வந்து என்னன்னாக்கா, அப்படின்னா என்ன இதில என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னாக்கா, கும்பம் சதயம் வந்துட்டு செப்பரேஷனு. கடகம் ஆயில்யம் வந்துட்டு குழந்தை வந்துட்டு மாற்றான் தாய், இல்லன்னா மாற்றான் தகப்பன். தனுசு மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பையன் பிறந்துச்சுனாக்கா, பையன் வீட்ட விட்டு வெளிய தான் இருக்கும். அது வீட்லயே இருக்காது. அந்த வீட்லயே இருக்காது. பட் ப்ராப்ளமும் இருக்காது. அந்த வீட்ல அடாப்ட் ஆவாது அது. ப்ராப்ளம்னு பார்த்தா அதில டெய்லி வருவாரு, போவாரு, டெய்லி பேசுவாரு, வைப்பாரு. அவங்க தான் செலவு பண்ணுவாங்க, அவங்க தான் படிப்பாங்க. ஆனா அவங்க வீட்டுக்குள்ளேயே அவர் அடாப்ட் ஆக மாட்டார். வீட்ட விட்டு வெளிய போயிருவாரு. இதுதான். ஸோ அப்போ இந்த ராசி நட்சத்திரம்லாம் ஒரே இடத்துல ஒண்ணா இருந்தா சரி. 2ஆ வந்துருச்சுன்னா இந்த டிராபேக்ஸ் இருக்கத்தான் செய்யும். வெறும் ராசி நட்சத்திரத்துக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்பருக்கும் உண்டு. எண்கள்லயும் இருக்கு. எண்களையும் ஒரே கண்டிப்பா உண்டு. எண்கள்ல பிறந்த 2 பேர் ஒரே வீட்ல இருக்கக்கூடாது. ஆமா. ஒரு வீட்ல வந்துட்டு இப்போ ராசி நட்சத்திரம் சொல்லிட்டோம். எண்களுக்குள்ள வரும். 26ஆம் தேதி பிறக்குறாங்க. ஒரு வீட்ல தாய் 26 இதுவும் பெண்கள் தான் குறிக்கும். தாய் 26 மகள் 26 அப்படின்னாக்கா, ஒண்ணு தாய்க்கு லைஃப் செப்பரேஷன் ஆயிருக்கும். அப்படிலாம் ஆகலைங்க நல்லா தாங்க இருக்கிறானாக்கா, மகள் 26 பிறந்தனாக்கா, அது லைஃப்ல செப்பரேஷன் ஆயிரும். ஆனா பட் இந்த அவங்களுக்குள்ள அந்த ப்ராப்ளத்தினால நடந்துச்சான்னு பார்த்தா, ப்ராப்ளம்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இல்ல ஈகோன்னு இருக்கும். ஏதோ ஒரு சின்னதா தான் மேட்டர் இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசினா முடிஞ்சிரும். ஆனா இருந்தாலும் சப்ஜெக்ட் அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனா சப்ஜெக்ட் அது இல்ல. அந்த நட்சத்திரம், அந்த ராசி அவங்கள கொண்டு போய் அப்படி போய் நிப்பாட்டிரும். ரீசனே இருக்காது. அவங்களே கூட கொஞ்சம் வருஷம் கழிச்சு கேட்டா கூட, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப எவ்வளோ டிபேட் நடத்துறாங்க. டிபேட்லயே சொல்றாங்க. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஒண்ணும் பெரிய மேட்டரே கிடையாது. அப்படிம்பாங்க. அதுதான் அந்த மாரி நம்பர் தான். சரி 26க்கு சொல்லிட்டீங்க. 19ன்னு ஒண்ணு இருக்கு. அது இங்க ஜென்ஸுக்கு வந்துரும். தகப்பனாரும் 19, பையன் 19 அப்படின்னு சொன்னானாக்கா, அவங்க 2 பேருக்குள்ள எங்கேயுமே டேர்ம்ஸ் அண்ட் இது வரவே வராது. டேர்ம்ஸே இருக்காது. ஒத்து போகாது. ஒத்தே போகாது. வெளிய போய் நின்றுவாரு. வீட்லயே இருக்க மாட்டாரு. அது அதாவது மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, அப்பர் கிளாஸா இருந்தாலும் சரி. பையன் வெளிய போயிடுவார். பையன் வெளிய போயிரும். என்ன தனியா விட்டுருங்க. தனியா போயிருவாப்புல. அது ஒரு நம்பர் தான் இருக்கா. 24 அது பெண்ணுகிட்ட வந்துரும். பெண்களுக்கு தான். அதே சேம் தான். அந்த 24ஆம் தேதி பிறக்கும்போது குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கும். எஜுகேஷன் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நல்ல ஏர்னிங் இருக்கும். எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்காது. ஒரே ப்ராப்ளம் மேரிட் இல்ல. திருமண வாழ்க்கையில தான். அந்த திருமண வாழ்க்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல கூட இருக்காது. இப்ப மத்த நம்பருக்குலாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல சொல்லுவேன். 24க்கு இனிஷியல் ஸ்டேஜ்லாம் இருக்காது. கொஞ்சம் வருஷம் போய்க்கிட்டே கிராஜுவலா போயிட்டு 7, 7.5 வருஷம், 12 வருஷம் அவ்வளோதான். அதுக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டாங்க. அதுக்குள்ள அந்த செப்பரேஷன்ல கொண்டு போய் விட்டுரும். டிவோர்ஸ் ஆயிரும். அப்போ ராசி நட்சத்திரம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கோ, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா எண்களுக்கும் இருக்கு. ஒரு படி மேலேயே எண்களுக்கு தான் அதிகம் வேலை செய்யும். ஏன்னா அத அ அ அ அந்த ராசி நட்சத்திரையே வந்து பைபாஸ் பண்ணக்கூடியது நம்பர் தான். அப்போ பைபாஸ் பண்ணக்கூடியதுன்னு நீங்க சொல்றீங்க. அத பைபாஸ் பண்ணி விட்டுருக்கலாமே எல்லாத்துக்கும். அது ஃபேட் வேணும். அவங்களுக்கு அந்த ஃபேட் இருந்துச்சுன்னா, அது விதி வேணும். இருந்துச்சுன்னா அதுவும் பண்ண வைக்கலாம். அதனால அந்த திருமணம் இப்போ உள்ள ஏன் இந்த சப்ஜெக்ட் இப்ப பேசுறேன்னா, இன்ன காலகட்டத்துக்கு திருமணம்ங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் பேஷன்ஸ் கண்டிப்பா வேணும். எத யார் யார் பண்ணணும்? எந்தெந்த எண்ணம், எந்தெந்த ராசி யாரும் பண்ணக்கூடாது. கூடாதுங்கிறத பண்ணவே பண்ணாதீங்க. என்கிட்ட வரும்போது நான் அதில ஸ்ட்ரிக்ட்டாவே இருந்துருவேன். எனக்கு அப்படி ஒரு பேர் கூட இருக்கு. இவரு எதுக்கும் ஒத்து வர மாட்டேறாருப்பா. இது வேணாம், அது வேணாம், அது வேணாம். அவங்க லைஃப்க்காக தான் நான் அத சொல்றது. ஏன்னா நான் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பார்ப்பேன். நம்பரையும் பார்ப்பேன் அண்டு ராசி நட்சத்திரத்த பார்க்கும்போது பர்ஃபெக்ட்டா இருக்கும். சிலதில பார்த்தீங்கன்னா, ராசி நட்சத்திரம் கூட ஒத்து போகாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரம் இருக்கக்கூடாது. நமக்கு வந்து ஒரே ராசி நட்சத்திரம் இல்ல. ஒரே நம்பர் இருக்கக்கூடாது. ஒரே ராசி நட்சத்திரம் இருந்தா கூட நான் சரின்றுவேன் சிலதுக்கு. நம்பர் மட்டும் ஒரே சேம் நம்பர் இருக்கக்கூடாது. சரி சேம் நம்பர் இருந்தா நாங்க ஒரே நம்பர் இருந்தான்னா, சேம் சைடு கோல்னு அர்த்தம். அவங்க லைஃப் டிஃபீட் ஆயிடுச்சுன்னா, தோத்து போயிட்டாங்கன்னாக்கா, அவங்க மேரேஜ் பண்ண நம்பர் தான் காரணம். அதாவது சேம் சைடு கோலுக்கு மீனிங் அதுதான். அதனால நம்மகிட்ட முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிறது எதுனாக்கா, பேஷன்ஸ் முதல்ல கத்துக்கிறணும். ஒரு 30, 35, 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டயும் பேஷன்ஸ் இருந்தது. இப்ப பொறந்த குழந்தைகிட்டே இல்ல. என்னங்க பொறந்த குழந்தைங்க அதுக்கு பேசவே தெரியாது சொல்றேன். அதெல்லாம் இல்லங்கிறது உண்மை. ஆமா மதர் ஃபீட் இருக்கு. மதர் ஃபீட் கொஞ்சம் வரலைனாக்கா அதுக்கு எவ்வளோ கோவம் வருது அதுக்கு. அப்ப அதுக்கு இல்லன்னு தானே அர்த்தம். ஏன்னா உலகம் அத நோக்கி போயிட்டு இருக்கு. ஃபாஸ்ட் உலகம். அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறணும். அதனால சரி ஏற்கனவே நடந்துருச்சுங்க, இருந்துருச்சுங்க அவங்கலாம் என்ன பண்ணலாம்? ப்ரோகிராம் பார்க்கும்போது
அதில பார்க்கும்போது, ஆமா அந்த கண்டிஷன்ல தான் நாங்களும் போயிட்டுருக்கிறோம். இப்ப என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, சிம்பிள். உங்க வீட்ல நம்பர் 77 77 அப்படின்னு ஒரு நம்பர ஒரு போர்டுல மாரி செஞ்சுட்டு, உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஹால்ல எதனா ஒரு பிளேஸ்ல வைங்க. அந்த அப்படி வச்சீங்கன்னாக்கா, உங்களுடைய டைவர்ஸ் ஆவுறது வந்துட்டு போஸ்ட்போன் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படி என்ன சிறப்பு சார் இந்த 77? ஆ 77க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மைனஸ் பிளஸ் மைனஸ் திருப்பி பிளஸ்ஸா மாறிரும். 0 இன்டு 0 அதுக்காக அப்படி போட்டுறக்கூடாது. இது 7 7 அப்படின்னு போகும்போது, 7 கிரியேட் பண்றது அதுதான். அதே 7 அத காம்பன்சேட் பண்றதும் அதேதான். அதனால 77 வந்துரும். 77 77 அப்படிங்கிற ஒரு நம்பர் செஞ்சு அவங்கள வச்சுக்கலாம். சரிங்க, நாங்க வீட்ல செஞ்சு ஒரு நம்பர் பிளேட் மாரி செஞ்சு வீட்ல ஹால்ல வச்சுருங்க. நாங்க பர்சனலா வச்சுக்கலாமா? அப்படின்னா 2 பேர்ல வந்துட்டு 2 பேருமே ஒத்து போயிருச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. யாருன்னா ஒருத்தர் தான் ஓகேன்னு இருப்பாங்க. வாழணும்னு நினைப்பாங்க. இன்னொருத்தர் வேண்டான்னு இருப்பாங்க. யார் நினைக்கிறீங்களோ அவங்க 77 செஞ்சுட்டு அவங்க பாக்கெட்ல வச்சுக்கிறங்க. அந்த இது வந்துட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு காலம் நடக்காது. தைரியமா இருக்கலாம். அது நம்பர்ல இருந்தாலும் சரி, அந்த அ ராசி நட்சத்திரத்தில இருந்தாலும் சரி. ஸோ சொல்யூஷனும் குடுத்தாச்சு. கண்டிப்பா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், ஒரே ராசி நட்சத்திரத்துல ஒரே வீட்ல இருக்கலாமா? இல்ல ஒரே எண்கள்ல இருக்கும்போது கூட அது என்ன மாரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒருவேளை கணவன், மனைவி ஒரே எண்கள்ல வந்து கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைய எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.